இப்போ நம்ம பிளாக்கிங் ஸ்கில்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில்லு பார்க்க போகிறோம். அந்த ஸ்கில்லோட பேர் என்னன்னா பிளாக்கிங் ஆன் சேம் ஸ்டான்ஸ். அதாவது ஒரு ஆர்ச் வந்து எப்படி பிளாக் பண்ணுறது, ஒரு ஆர்ச் நின்ன இடத்துலேருந்து எப்படி பிளாக் பண்ண போகிறாருன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கில் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து பிளாக்கிங் ஸ்கில்ல வந்து சேம் ஸ்டான்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பாருங்கள். ஸ்டான்ஸ். ஸ்டான்ஸ்னால் ஒரு பிளேயர் நிற்கக்கூடிய பொசிஷன். ஸ்டான்ஸ் ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபி, ரியர் லெக் ஃபேஸ் டு என்லைன். ஓகே, அப்ரோச். அப்ரோச் அப்போ நம்ம எப்போதுமே க்ரௌச் பொசிஷனில் இருக்கணும். க்ரௌச் பொசிஷன்னா நம்ம வந்து இப்படி பெண்ட் பண்ணி இருக்கணும். பெண்ட் பண்ணோம்னா 90 டிகிரியில் நம்ம இருப்போம். ஓகே, பார்த்துக்கோங்க. அப்ரோச் வந்து இந்த தூரம் பெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகே, ஒரு பிளேயர் வந்து ரைடு வர போகிறாரு, நம்ம எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸிக்யூஷனாக ஒரு பிளேயர் வந்து நம்ம எப்படி பிளாக் பண்ண போகிறோம். அடுத்து ஃபாலோவர் ஆக்ஷன். ஃபாலோவர் ஆக்ஷனா எப்படி பிளாக் பண்ணிட்டு அவர் எப்படி வெளியே கொண்டு போகிறோம். அவர் அங்கிட்டு மூவ் பண்ணாருன்னா நம்ம அந்த சைடு வெளியே கொண்டு போவோம். அவர் இங்கிட்டு மூவ் பண்ணாருன்னா நம்ம இந்த சைடு வெளியே கொண்டு வருவோம். ஓகே, பாருங்கள். ஸ்டான்ஸில் வந்து உங்கள் ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபியை பார்த்துருக்கணும், ஒரு ரியர் லெக் ஃபேஸ் டு என்லைனை பார்த்துருக்கு. ஓகே, அப்ரோச். அப்ரோச் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேயர் வந்து நம்ம எப்படி நம்ம பிளாக் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வாட்ச் பண்ண போகிறோம். அப்ரோச் அப்போ நீங்கள் வந்து நல்லா க்ரௌச் பொசிஷன் நிற்பீங்க, 90 டிகிரியில் நிற்பீங்க. ஓகே, எக்ஸிக்யூஷன் அப்போ உங்கள் ரியர் லெக் வந்து ஃபார்வர்டில் இப்படி போயிடணும். ஓகே, நல்லா பார்த்துங்க. உங்கள் ரியர் லெக் வந்து இப்படி ஃபார்வர்டில் போய்க்கணும். ரீடிங் லெக் வந்து அவரை ஃபுல்லாகவே பிளாக் பண்ண மாதிரி இப்படி இருக்கணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ இப்படி க்ளோஸில் இருக்கீங்க அவ்வளோ அட்வான்டேஜ். க்ளோஸில் இல்லாமல் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அவர் பிளேயர் வந்து நம்மளை வந்து இந்த இடத்துல இடிச்சிட்டு இப்படி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூஷன் பண்ணும் போது ஒரு பிளேயர் பிளாக் பண்ணும் போது பார்த்துக்கோங்க, உங்கள் ரியர் லெக் வந்து ஃபார்வர்டில் போயிடணும், ரீடிங் லெக் வந்து ஃபுல்லாக இப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஒரு பிளேயர் வந்து ஃபுல்லாக நமக்குள்ளே பிளாக் ஆகிடணும். ஓகே, உங்கள் கை பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்பில் இருக்கணும், இப்படி இருக்கணும் உங்கள் கை. ஓகேவா, அதாவது உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து இங்கே பேஸ் பண்ணியிருக்கணும், உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த சைடு பேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸில் இருக்கணும். இவ்வளோ க்ளோஸில் இருந்து தான் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இப்போ அதாவது நின்றுட்டீங்க, இப்படி நின்றுட்டு அவரை ஃபாலோ பண்ணி இப்படி போயிட்டு இப்படி பிளாக் பண்ணிட்டீங்க. இவ்வளோ தூரம் பிளாக்ல இருக்கணும், நம்ம நெஞ்சுக்கு நெஞ்சு இப்படி இருக்கணும் ஒரு பிளேயருக்கு. ஓகே, அடுத்து ஃபாலோவர் ஆக்ஷன். ஒரு பிளேயர் ஃபுல்லாக நம்மளை பார்த்து திரும்பி இருக்காரு, ஒரு பிளேயர் வந்து இங்கிட்டு மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னா ஃபாலோவர் ஆக்ஷன் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மூவ் பண்ணுறாருன்னா அவர் மூவ் பண்ணுறான், இப்படி மூவ் பண்ணாருன்னா உங்கள் கால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி மூவ் பண்ணி அவர் லாபி கொண்டு போகணும். சப்போஸ் வந்து இப்படி மூவ் பண்ணுறாருன்னா இப்படி மாதிரி. ஓகேவா, இதான் ஃபாலோவர் ஆக்ஷன். இப்போ பிளாக்கிங் ஸ்கில் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பிளாக்கிங் ஸ்கில்லை வந்து நம்ம வந்து டீச்சிங் மெத்தடில் பார்த்துட்டோம். அடுத்து எப்படி கமாண்ட் மெத்தடில் பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பிளாக்கிங் ஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து ஒரு பண்ணி காட்ட போகிறாங்க. நான் விசில் அடிக்கும் போது விசிலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒவ்வொரு விசிலையும் ஒவ்வொரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோ பாருங்கள். சரியா, கண்டுதானே